மதுரை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சிக்னலை கொடுத்துட்டாரு அண்ணாமலைக்கு, நீ அடிச்சு ஆடு, இனிமேல் சைலண்ட் மோடு வேணான்னு சொல்லிட்டாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறான். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை வந்து சைலண்ட் மோட்லேயே இருந்தார். எதுக்கும் வந்து வீடியோ போடுறதில்ல, ட்வீட் போடுறதில்ல, முக்கியமான சம்பவத்துக்கு இது பண்ணாமல் வந்து பேட்டியும் கொடுக்காம வந்து ஒரு சைலண்ட் மோட்லேயே இருந்தார். மாநில தலைவர் நயினார் மகேந்திரா வந்து தற்காப்பாக வந்து பேசுறதுல இருந்தார், தவிர அதிரடி தாக்குதல் எதுவுமே செய்யாமல் இருந்தார். இந்த நிலையிலதே வந்து தமிழ்நாட்டு அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட வந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா அவங்க அண்ணாமலையை கூப்பிட்டு, அண்ணாமலை நீ பழைய மாதிரி பழைய அண்ணாமலையா நீ வரணும், வந்து அடிச்சு ஆடணும், திமுகவோட ஒவ்வொரு ஊழலையும் ஒவ்வொரு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவன் சொல்ல முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனையில் இப்போ கூட தீர்ப்பு வந்துச்சு. அந்த ஞானசேகரனுக்கு 30 ஆண்டு காலம் வந்து ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க, இது பண்ணாங்க. ஆனால் வேற யாரையுமே அதை பற்றி சொல்லலை, வேற யாருமே சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல தான் அண்ணாமலை வீடியோ போட்டது தமிழக அரசியலையே கொந்தளிக்க வச்சுச்சு, எல்லாத்தையும் வந்து அதை பற்றி பேச வச்சுச்சு. அதே மாதிரி எல்லா பிரச்சனையும் கையில் எடுக்கணும், அதுக்கு சரியான நபர் அண்ணாமலை தான். அண்ணாமலையை விட்டால் வேற ஆள் இல்லை. வந்து திமுக அரசை வந்து 1 to 1 வந்து எதிர்க்க ஆளே இல்லை. அதனால் அண்ணாமலைக்கு வந்து நம்ம வந்து புல் ஆதரவை கொடுத்தாதே தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அமித்ஷா அவங்க, அண்ணாமலை நீ ஏறி அடி, இந்த எதுனாலும் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு வந்து சிக்னலை கொடுத்துட்டாரு. இனி அண்ணாமலையோட ஆட்டமே தமிழ்நாட்டு அரசியலில் இருக்க போது தமிழை போட்டு